திருச்சியில் சிறப்பு முகாம்னு ஒன்று இருக்குது. அது தெரியுமா அர்ஜுனா உங்களுக்கு? சிறப்பு முகாம்னு ஒன்று இருக்குது. என்னத்துக்குன்னு தெரியாது கொண்டு வந்து அங்கே முடக்கி வச்சுருவாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா 10 வருஷத்துக்கு மேலே நான் பல முறை அவர்களுக்கு பல வகையில் உதவி செய்திருக்கிறேன். சமூகத்தில் வெளியில் கொண்டு வந்திருக்கேன். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்க பிரச்சனையை பேசு பொருளாக்கி விடுதலைக்கான வாய்ப்புகளை ஒரு சின்ன துளியாக நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கொண்டு வந்து சிறப்பு முகாம் வச்சிருது. 10 ஆண்டு 15 ஆண்டுகள் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எங்களை வந்து எந்த குற்றம் சாட்டினது குற்றத்தின் அடிப்படையில் சிறைச்சாலைக்கு அனுப்புங்க, வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கட்டும், தண்டனை கிடச்சா சிறையில் அனுபவிச்சுட்டு போகிறோம், விடுதலைன்னா இந்த நாட்டை விட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான் அவங்க வைக்கிற கோரிக்கைகள். இதை கொண்டு வந்தது கருணாநிதி அரசு. அது பிற்பாடு ஜெயலலிதாவும் தொடர்ந்தாங்க, எடப்பாடியும் தொடர்ந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்தாங்க, ஸ்டாலினும் தொடர்ந்தார், விஜயும் தொடர்றாரு. இப்போ நீங்கள் அர்ஜுனா சரியான ஒரு மனிதனாக இருந்து நல்லா உண்மையிலேயே நல்லா வைத்து நல்ல சமூக பற்று உனக்கு இருக்குன்னா விஜய்கிட்ட இந்த கோரிக்கை நீங்கள் வைங்க. சிறப்பு முகாமை இழுத்து இதோடு மூடிடுங்க. சட்டப்படி குற்றம் செய்கிறார்களா கைது செய்து சிறையில் போடுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் இந்த கோரிக்கை நீங்கள் விஜய்கிட்ட வைங்க, பேசுங்க. இலங்கை தமிழ் மீனவர்கள் பிரச்சனையும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையும் இருக்குது. இந்த மீனவர் பிரச்சனையை பேசுங்க, வெளியில் பொது பேசுங்க. நானே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ பகுதி மக்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மடிவலையை வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் பேசியிருக்கிறோங்க. இது ஒரு சிக்கலான விடயம். இதை பேசி முடிக்கணும். விஜய் பேசுங்க, இதை பேசுங்க. நேராக சீமான்கிட்ட வந்து சீமானத்தை பிடிச்சின்னு தொங்குற நீ ஒரு சாமானா அப்படின்ற கேள்வி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அந்த மக்களை மதிக்கிறேன். அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததை மதித்து உங்களை நாகரிகமாக பேசிட்டு இருக்கிறேன். இல்லைனா உங்களை விட நாளாந்தாரமாக பேச முடியும், இறங்க முடியும். என்ன உன்ன மாதிரி நாகரிகமற்ற ஒரு மனிதன்கிட்ட நாகரிகத்தை ஒரு பெண் படத்தை போட்டு சீமானின் சாமானுன்னு வைக்கிற நிலம் இப்போ நீ வந்திருக்கிறல்ல, நீ வந்து இங்கே விடுதியில் தங்கிக்கிட்டு பெண்களோட கொட்டம் அடிச்சுக்கிற கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் உட்காந்து உனக்கு எல்லா விதமான சப்ளை பண்ணிட்டு இருக்கிற கூத்தாடி இரவில் கூத்தாடிக்கிட்டு இருக்கிற போதையில் இருக்கிற இப்படிலாம் டைட்டில் வச்சு பேசினா எவ்வளோ இதுவாக இருக்கும்? நீயும் பெண் ஒரு நிர்வாகியோடு தான் வந்திருக்கிற. தப்பாக பேசினா எப்படி இருக்கும் அர்ஜுனா? உனக்கு கூத்தடிச்சு நிற்கிறியா நீ பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு பேசினாக்கா வெளியில் சமூக வெளியில் பரப்புனா எவ்வளோ அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அது எங்களை போன்றவர்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம். என்ன நாளாந்தரமான அரசியல் உனக்கு யார்? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஒரு ஈழத்தமிழர் அதுவும் அந்த மாதிரி விடுதலை மண்ணிலிருந்து வந்தேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை. துரோகி கூட பரவாயில்லையே, உன்ன மாதிரி கேடு கட்டவன் எல்லாம் அதில் என்ன? ஒரு பெண்